வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், அவ்வளோ புயல் வந்து எல்லாம் பயணிட்டுருக்குது. சென்னை மட்டும்தான் பார்க்குறாங்க ஸ்டாலினும், உதயநிதியும். அதுவும் இந்த இவருக்கு பொன்முடிக்கு சேத்த வாரி இறைச்சானுங்க. அதுக்கப்புறமா பிஜேபி சொல்கிறாரு, இவங்க லட்சணம் அப்படி ஆட்சி காலத்து தெரில. அவர் சப்பக்கட்டு கட்டுறாரு. அதில் உதயநிதி தகவல் போய் நீ வர வேண்டாம் இந்த பக்கம் அப்படின்னு வேற எங்கேயோ டைவர்ட் ஆகி போனதாக. ஸோ ஃபோட்டோ சுட்டு தான் வழக்கமாக ஒன்றும் செய்ய மாட்டேன். எல்லாம் சாராயம் குடித்து போதைப்பொருள் அவங்க இதிலே கடத்தினது தான் போதைப்பொருள் ஜாபர் சாதிக்கு. இதெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் தெரியாத ஒரு தரக்குறையாக பேச தெரியும். இதுதான் திமுகவுடையது. இதில் வந்து எல்லார் மொழியும் படிக்கும்போது இந்தியை வச்சு வளர்ந்தவங்க இந்தியை பற்றி கூச்சல் போட்டிருக்கோம் நாடாளுமன்றத்தில். நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுக்குறாங்க. எல்லாருமே அந்த காலத்தில் அந்த ஏஜ் உள்ளவங்க படிக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவு இருந்திருக்கும். இந்த மாதிரி எதையாவது உப்பு சப்பு இல்லாத மேட்டர்லாம் போடுவோம் இல்லையா, வேறு ஒன்றும் நடக்காதுன்னு தெரியுது. இதில் அதானி விவகாரத்துலேயே திமுக காலியாகும். எப்படின்னா இப்போ சொல்லியிருக்காரு, என்னால் சொல்கிறேன், அவர் டெல்லி போயிருக்காரு அண்ணாமலை. அதில் அதானி டீட்டெயிலாம் வந்து அங்கே உள்ள ஐபி இன்டெலிஜென்ட் உளவுத்துறையே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. இவர் கூட இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க. டீட்டெயில்ஸ் பூரா கலெக்ட் பண்ணிடுவார். அந்த உளவுத்துறை ப்ரெஸ் மீட்டில் வச்சு கிழிச்சிடுவார் அதானி விவகாரத்தை. இது வந்து ராம்தாஸ் கேட்ட மட்டும் எரிஞ்சு விடுவார். ஏன் அண்ணாமலை சொல்லுங்க பார்க்கலாம். திருடன் தேல் கொட்டின மாதிரி இருப்பானுங்க திமுகவில். ஒருத்தரும் வாய் தர மாட்டோம். இப்போ ஒன்றுமில்லை. இப்போது அதே தான் இப்போ இந்த இவரை பழனிசாமி யார் கேட்டால் என்ன எதிர்கட்சி எல்லோரும் ஓட்டு போட்டு வந்து எதிர்கட்சி கேட்கும்போது பதில் சொல்லணும்ல. அப்போ பதில் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா அப்போ யார் சொல்லுவேன்? அதான் அந்த இதுதான் காமிச்சிட்டாங்க இப்போ பொன்முடி மூலியமாக. ஒரு ஆணவன் செருக்கு பேச்சு பேசி இப்போது இந்த இது மாதிரி நீலி கண்ணீர் வடிப்பான். அப்புறம் அது எல்லாமே தவறாக தான் இருக்கும். எதுவுமே நடக்காது. எல்லா மாநிலத்தும் நல்லது நடக்கிறத இந்த கல்வி புது கல்வியோ நீட்டோ இங்கே வேண்டாம்மா. அப்படி இந்த எல்லா மாநிலம் ஹிந்தி படிக்கும் இங்கே வேண்டாம்மா. இங்கே உள்ளவன் என்ன சொன்னாலும் அந்த அந்த நேரத்துக்கு ஒரு குவார்ட்டர் பிரியாணி எதுக்கோ ஓட்டை போட்டு இப்போது மொழி பிதுங்கி வீடு இடிஞ்சு போய் இப்போ அவ்வளோ போய் அதுக்கு ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இன்னி வரைக்கும் ஸ்தம்பிச்சு போயிட்டு தான் இருக்குது. திருச்சி சென்னை ரோடு மறியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு தான் என்னமோ சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், தமிழக என்னமோ இவங்க சொந்தமாக நினச்சிட்டு இருந்தால் அதில் மண்ணு தான் விடும். அதுதான் வேணும். மக்களுக்கு மாற்றி வந்தால் தான் நல்லது. திமுக அறவே ஒழிக்கணும், ரத்தத்தில் ஊறணும்னு சொன்ன அண்ணாமலை என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி தான் இங்கே விமோச்சனம். குடும்ப ஆட்சி ஆகவே ஆகாது. எப்போ சொல்கிறது? இப்போது முதல்வர் வந்து மேலூர் தொகுதி மட்டும்தான் தமிழகம் மாதிரி டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மேலூர் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த சுரங்கப்பணியும் வராதுன்னு தான் சொல்கிறாரு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொடுத்ததே இவங்க தான் ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கு. அப்போது 13 அப்பாவியில் உயிரிழந்தவுடன் ஆலை இழுத்து மூடப்பட்டது. அது திறக்கவே இல்லை. இப்போ சைனாலேருந்து வாங்குறாங்க காப்பரை. வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பும் போச்சு தூத்துக்குடியில். என்ன அப்போது இங்கே அது இந்த அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை ஓடிக்கொண்டிருந்து அது குஜராத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. டங்ஸ்டம் சுரங்கம் அமைத்தால் மேலும் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதியுடன் நீலி கண்ணீர் வடிக்கும் திராவிட மாடல். மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடலை திறந்து வைத்து அன்றாட கூலி தொழில்களில் வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தையும் உடல்நலையும் உயிர்களையும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வருதில்லை. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா, அல்லது இவர்கள் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டியது இல்லையா? இது ஒன்று. இதுதான் அதாவது இவங்க வந்து அது பார்க்க மாட்டான். அப்போ அந்த தயாரித்து கொடுக்கறது இவங்களை எதிர்கட்சியாக இருக்கும், அது வேண்டான்னு சொல்கிறது. ஆளுங்கட்சி அமோகமாக சாராயமாக போதைப் பொருளே விற்கிறானுங்க. ஜாபர் சாதி இங்கே தான் இருந்தான், திமுக தான் இருந்தான். அதுதான். அப்புறம் இந்த சீர்கேடு தான், கொள்ளை என்னென்னமோ நடக்குது. அது ஒரு கை கட்டி போட்டிருக்கு போலீஸ். அண்ணாமலை சொல்கிற மாதிரி ஆட்சியாளர் தெரியாத லட்சணம். அது கேட்ட திராவிட மாடல் அதுவும் வளருவாங்க. ஆச்சா, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு. அது வெளிப்பாடு தான் இப்போ சேத்த பூசிக்கிறா. அது எல்லாம் 97% ஆகியிருந்தால் இது மாதிரி ஆகுமா? சென்னையை மட்டும் இப்போ சென்னையில் இப்போ கம்மியாக மழை வந்ததுனால மற்ற இடத்துக்கு இப்போ வந்து போய் இதில் பியூட்டி என்னென்னா, அந்த ஒரு பாலம் கட்டி நேரு திறந்து வச்சார் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தென்பண்ணி ஆற்றுல. அதை அடிச்சிட்டு போயிடுச்சு. 19 கோடி ரூபா மக்கள் பணம் வீண். அது எந்த லட்சத்தை கட்டியிருப்பானுன்னு தெரியல. அதை பார்த்து பிரபாகமாக ஓப்பன் பண்ணி ஒரு 4 மாதம் முடிந்தால் மழைக்கு இந்த ஆற்றுல தண்ணி வந்து போயாச்சு. இந்த லட்சத்தில் இருக்குது பேசுகிறாங்க. அதுதான்.